இது வந்து ஒரு தோடுங்க. இந்த தோடு வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கோம். நாங்கள் நினச்ச ஒரு தோடுன்னு போட்டு வாங்கினோம். தோடுனா தோடு மாதிரி இல்லை பாருங்களேன். இது வந்து ரூ. 105. உங்களுக்கு இதில் தெரியாது. இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்பவும் தெரியாது. இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பொம்மை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால வாங்கினா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நார்மலாக எப்பவும் போடுற தோடு மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இந்த பொம்மைக்காக தான் வாங்கணும் அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டோம். எங்களுக்கு அந்த பொம்மையை கொடுங்கன்னு கேட்டிருக்குறோம். இதில் அதே பொம்மை இருக்குதாங்கிறது தெரியல. அதே கலரான்னு மட்டும் தெரியல. கலர் மாறி போச்சு. அதுங்க பரவாயில்லையா? நம்ம கொஞ்சம் கருப்பு கலராக இருக்குது. இந்த கலர் தான் நல்லா இருக்கும். சரி, ஓகே, பாருங்கள். அப்படி இல்லைன்னா மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் மறுபடியும் வாங்கணும். ஓகேங்க. இதில் வந்து நாங்கள் எதிர்பார்த்த கலர் வரல. முதல்ல பொம்மையே வரல, இப்போ பொம்மை வந்துருச்சு. நாங்கள் எதிர்பார்த்த கலர் இந்த கலரு. இது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது. நம்ம போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்துட்டு ஓகேவா இருக்குது அப்படின்னா இது வச்சுக்குவோம். இல்லைன்னா இதை அனுப்பிச்சா காசு தான் கொடுப்பாங்க. காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, திருப்பி எங்களுக்கு இந்த பொம்மை தான் வேணும்னு திருப்பி அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சொல்லிக்கிறேன்.